உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு ஜூலை மாத பலன்கள். அப்ப அந்த ஜூலை மாதத்துல மேச ராசிக்காரங்களுக்கு அந்த பலன் எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப அந்த ஜூலை மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப மேச ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான். அந்த குரு பகவானோடு ஜூலை 13ஆம் தேதி செவ்வாயும் இணைகிறார். அப்ப 2ஆம் இடத்துல குரு இருப்பது உங்களை சுபகாரியம் செய்ய தூண்டும். அந்த 2ஆம் இடத்துல அந்த குருவோடு செவ்வாய் இணையும் போது குரு மங்கள யோகம். அப்ப அந்த குரு மங்கள யோகம் அப்படின்னாவே நல்லதை செய்வதற்குண்டான நேரம் வந்தாச்சு அப்படின்னா, இதற்கு முன்னாடி வரலையான்னு கேட்கலாம். இதற்கு முன்னாடி வந்திருக்குது. இப்ப இந்த கிரக சேர்க்கையினால உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. அது போக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு கடகத்துல. அதே சமயத்துல சுக்கிர பகவான் ஆகப்பட்டது மிதுனத்திலிருந்து 7ஆம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வந்துருவாரு. உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல. இது போக சூரிய பகவானும் ஜூலை 16ஆம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வந்துருவாங்க. அது போக கன்னியில கேது, சனி பகவான் வக்ரம், ராகு பகவான் மீனத்துல. அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, எந்த கிரகமும் மோசமான இடத்துல இல்லை. அது போக எந்த கிரகமும் நீச்சமாகல. எந்த கிரகமும் 6, 8, 12 உங்களுக்கு மறையல. அப்ப டோட்டலா பார்த்தா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறது. அப்ப இந்த மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. அப்ப மேச ராசி இதுல அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், கிருத்திகை 1 பாதம், 9 பாதங்களை கொண்ட அந்த 3 நட்சத்திரங்களும் இது இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மேச ராசிக்கு இந்த மாத பலன் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னா, என்னுடைய கணிப்பு பிரகாரம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நான் பலன் போட்டுட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த கிரகங்களை ஆராய்ந்து அந்த பிரிடிக்ஷன் உங்களுக்கு சொல்றேன். இந்த பிரிடிக்ஷனை நீங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரா புரியும். அப்படி லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேச ராசி. அப்ப அந்த மேச ராசிக்கு இந்த செவ்வாயும் குருவும் இணைந்திருப்பதால் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, மேசராசியில் பிறந்தவங்க நாம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பார்க்கலாமா, நம்ம ஏதாவது இப்ப செய்யக்கூடிய வேலை, இந்த வேலையிலிருந்து வேற கம்பெனிக்கு போய் பார்க்கலாமா, இப்படிப்பட்ட ஐடியாக்கள் இந்த பீரியட்ல வரும். அது போக நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு பார்த்தா என்ன அப்படிங்கிற எண்ணங்களும் உருவாகும். அப்ப இந்த எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக செய்யலாம். அதற்கு உண்டான கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் சூப்பரா இருக்குது. அப்ப எந்த தடையும் கண்டிப்பாக கொடுக்காது. நீங்க இப்ப வெளிநாடு போகணும், இல்ல நீங்க தொழிலை மாத்தணும் அப்படின்னா அந்த 3ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும். அப்ப அந்த 3ஆம் இடத்து அதிபதி புதன் பகவானும் உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க. இங்க செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு உங்களுக்கு நல்லதை செய்ய காத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப தாராளமாக செய்யலாம். அப்படி செய்யலாம் இருந்தா உங்களுடைய பிறப்பு ஜாதகம், உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசா புத்திகளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் முடிவெடுக்கிறது நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா, இப்போ இந்த செவ்வாயும் குருவும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில குடும்பங்கள்ல இதற்கு முன்னாண்ட
ஒரு சலிப்பு, ஒரு சங்கடம், ஒரு பிரச்சனையோட வாழ்ந்திருப்பாங்க. ஒரு விட்டு கொடுக்காத தன்மை இருக்கும். ஏதோ கோபத்துல பேசியிருக்கலாம், ஒரு அனுசரிப்பு இல்லாம போயிருக்கும், இல்ல எரிஞ்செறிஞ்சு விழுந்திருப்பாரு. இது மாதிரியான பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதிகளை கெடுத்திருக்கும். அப்ப அந்த நிம்மதிகளாகப்பட்டது இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா செவ்வாயும் குருவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அது குரு மங்கள யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அப்ப அந்த குரு மங்கள யோகம் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல மங்கள காரியங்கள் என்னங்க, மங்கள காரியங்கள் உங்களுடைய குடும்பத்துல நடக்கவிருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு காதலிக்கிறீங்க, அது திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கிறீங்க. அந்த பேச்சு இந்த மாதத்துல நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ காதல் கல்யாணங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். இது போக திருமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்க, மேசராசியில் பிறந்தவங்க, அவங்களுக்கும் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தே உங்களை திருமணம் செய்ய தூண்டி விட்டுட்டு இருந்துச்சு. இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்ததுனால கண்டிப்பாக அந்த மங்கள காரியம் செய்வதற்குண்டான சூழலை உருவாக்கிடும். அப்ப அதனால அந்த மங்கள காரியங்கள் ஓகே, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது நீங்க இல்லை. அப்ப இதன் மூலியமாக பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய சம்மதம் கிடைக்கும். அது போக அவங்களே உங்களுக்கு பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுத்துக்குவாங்க. கையில் எடுத்து செஞ்சு சாதிச்சு அதுல சந்தோஷமும் படுவாங்க. இது போக பாத்தீங்கன்னா மாணவர்கள் மாணவிகள் இவங்களுக்கு இப்ப அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க, வேற அடுத்த லெவலுக்கு போகணும், காலேஜ்ல சீட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இல்ல அவங்க எதிர்பார்த்த அந்த கோர்ஸை எடுக்கணும். எத்தனையோ கோர்ஸ் சொல்றாங்க, எத்தனையோ கோர்ஸுக்கு சில குழப்பங்கள் வருது. இதுல இந்த பீரியட்ல நீங்க தெளிவாகி இந்த கோர்ஸ் தான் நான் எடுப்பேன், இந்த கோர்ஸ் எடுத்தா தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. 2, இது போக நான் வெளிநாட்டுல போகணும், வெளிநாட்டுல போய் தான் படிக்கணும், வெளிநாட்டுல எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்குது. அப்போ இதுக்கோசரம் உங்களை பெத்தவங்க கடனை வாங்கியாவது இல்லை எஜுகேஷன் லோன் போட்டாவது உங்களை படிக்க வைப்பாங்க, அதுவும் சக்சஸ் ஆகும். இதற்கு அடுத்த லெவல் என்னன்னா சீனியர் சிட்டிசன்ஸ். அப்போ வயதுல மூத்தவங்க, அவங்களுக்கு இந்த பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க நினைத்ததை செய்வதற்குண்டான ஒரு தருணம் வந்தாச்சு. அப்ப சொத்து பிரிக்கலாமா பிரிக்கலாம், சொத்து வாங்கலாமா வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாமா கட்டலாம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதற்கு அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம், ஒரு பார்ட்னர் சேரலாமா சேரலாம். இதன் மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பாக உருவாகும். அப்ப அந்த சீனியர் சிட்டிசனுக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க நினைத்ததை நினைத்தபடி செஞ்சு அதுல ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய டைம் தான் இந்த பீரியடு. அப்ப இந்த பீரியடு மூலியமாக மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அடைவுகள் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு சாதகமான பலன் தான் சொல்ல முடியும். அப்ப சாதகம் இல்லாத பலன் எதுனா உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்குது. அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது 11ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருன்னா கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு அது சிறப்பில்லை. அப்போ இப்போ சனி வக்கரம்னா அவ எப்பவும் செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் வேகமாக செய்வது, யோசனை பண்ணாமல் செய்வது, எடுத்தோம் கம்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்யறது. இந்த சமயத்துல மேச ராசிக்காரங்கள் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சதுனால கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது சரி. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாத பலனாகப்பட்டது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அப்ப டோட்டலாக உங்களுடைய ஜாதகத்தையும் இது கூட கனெக்ட் பண்ணுங்க, அதனுடைய கிரகங்கள் சாதகமா பாதகமான்னு தெரிஞ்சிடும். அப்ப அந்த ரூட்ல நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி.